Hi guys, இன்றைக்கி நாங்கள் பெகாம் டிவிஎஸ் பெகாம் மோட்டர் வெஹிக்கிளுக்கு நெட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி ரீப்ளேஸ் பண்ணாண்டு பாருங்கள். இதில் வெட்டியில் நிறைய டைப் இருக்குது. அதில் அமரோன் ரெண்டு இருக்குது, மற்ற லூக்காஸ் ரெண்டு இருக்குது, மற்றது எக்ஸைட்னு இருக்குது. அதில் அமரோன் தான் நல்ல பிராண்ட். அமரோனுக்கு அடுத்தது லூக்காஸ் நல்ல மட்டும் நினைக்கிறேன். அதை பாவிச்சு பார்ப்போம். சரி, அடுத்து நாங்கள் எப்படி மாத்திரண்டு பார்ப்போம். இந்த ஸ்க்ரூவை காட்டணும். அதே மாதிரி அங்காளையும் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதையும் காட்டும். இந்த சைடில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது, அதையும் காட்டும். காட்டுனா இது அப்படியே காட்டு வழியில் வரும். இந்த மாதிரி மற்ற சைட்லேயும் வரும். சரி, 4 ஸ்க்ரூ காட்டியாச்சு. அடுத்து நாங்கள் இவரை வழியில் எடுப்போம். பாருங்கள், இந்த மூடியை லைட்டாக கிளப்பி விட்டால் வெளியில் வந்துடும். மூடி கண்டு வந்துட்டு அடுத்து நாங்கள் வெட்டி காட்டுறேன்டா. இந்த 3 ஸ்க்ரூவையும் காட்டணும். கண்டா தான் இந்த வெட்டிக்கு தானே காண்டு வரும். ஸ்க்ரூவும் காட்டியாச்சு. வெட்டி காண்டு வந்துடுது. அடுத்து நாங்கள் இந்த ஸ்க்ரூவை காட்டுவோம். இதுதான் வெட்டின ப்ளஸ். பாருங்க, அடுத்த இது மைனஸில் ஸ்க்ரூவை காட்டுவோம். கிடையாது, வெட்டி தானா காண்டு வந்துடுது. இதான் மோட்டர் சைக்கிள் ஒரிஜினலாக வந்த வெட்டி. நாங்கள் பொதுவாக அதில் நல்ல வெட்டி போட மாட்டாங்க. அடுத்து இதான் புது வெட்டி. இதை பாருங்கள், அன்பாக்ஸ் பண்ணுறோம். லூக்காஸ் 1 இயர் வாரண்டி. சரி, நாங்கள் இதை அதை காட்டின மாதிரி ப்ளஸ் மைனஸ் வச்சு போட்டுவோம். இதை ப்ளஸ் வச்சு நட்டையும் வச்சு போட்டுவோம்.
அடுத்து நாங்கள் மைனஸை போட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் டைட்டாக வச்சு பூட்டியாச்சு. அடுத்து இந்த பாக்ஸுக்கு வச்சு முதல் வெட்டி எப்படி இருந்துச்சா இதே மாதிரி பாருங்க வெட்டி பூட்டியாச்சு. அடுத்து நாங்கள் இதை உள்ளே வச்சு விடுவோம். இதை வச்சு அடுத்து நாங்கள் இந்த காடின 3 ஆணியம் போட்டுவோம். சரி வெட்டி சரியான இடத்துக்கு வந்துட்டுது. இந்த 3 ஆணியும் ஸ்ட்ரைட்டாக போடுவோம். பூட்டியாச்சு. நாங்கள் வெட்டி மாற்றி பூட்டியாச்சு. அடுத்து நாங்கள் மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணிப்போம். மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. சரி நாங்கள் அந்த வெட்டி கவரை அடுத்து நாங்கள் வெட்டி கவரை இருந்த இடத்துல வச்சு போட்டுவோம். நாங்கள் அடுத்து வெட்டி கவர் பூட்டியாச்சு. அடுத்து நாங்கள் ஸ்க்ரூ வச்சு பூட்டிவிடுவோம். அடுத்து நாங்கள் அந்த சைடில் அடுக்க ஸ்க்ரூ வச்சு போட்டுருவோம். இதான் டிவிஎஸ் வேகோவுக்கு எப்படி மோட்டார் பைக் பேட்டரி ரிப்ளேஸ் பண்ணுற செய்முறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற